தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தன் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு கூட நாம் அவரை தரிசிக்க ஆலயத்திற்கு செல்வோம். ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பேன் என்கிற நோக்கத்தோடு, ஒரே நோக்கத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். வேறு சிந்தைகள் நமக்கு வேண்டாம். இன்றைக்கும் நாம் சிலுவையும் சீடர்களின் முன் உதாரணத்தையும் குறித்து தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் எப்படி இருக்கக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் டோன்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கக்கூடாது என்பதை யூதாஸ் காரியத்து மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது லூக்கா 22:3 வசனம், அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆண்டவரோடு நெருக்கமாக 3 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தவன், உடன் பயணித்தவன், எல்லா நேரங்களிலும் கூட இருந்தவன். இப்படி வழி விலகி போக முடியுமா அப்படின்னா வழி விலக போக முடியும். ஆண்டவர்கிட்டே கூடயே இருந்துக்கிட்டு அவர் மேல் விசுவாசம் வைக்காமல் இருக்க முடியுமா? முடியும். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பணி செய்ய முடியுமா? முடியும். நித்தியத்தை குறித்த நம்பிக்கையற்று ஆண்டவரோடு கூட இருந்தும் நித்தியத்தை குறித்த நம்பிக்கையற்று வாழ முடியுமா? முடியும். அப்படிங்கிறத ஒரு தவறான முன்னுதாரணத்தை யூதாஸ் காரியத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இப்போ யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுப்பது என்னென்னா, எப்படி ஒரு சீடன் இருக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் நல்ல ஆலயத்துக்கு போகலாம், ஆலயத்தின் மற்ற பணிகளை செய்யலாம், எல்லா பணிகளையும் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நான் சீடனாக இருக்கிறேனா? என்னை வெறுத்திருக்கிறேனா? தன் ஜீவனை வெறுக்காதவன் என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாலே சீடனாக வர முடியாதுங்கிறத சொல்கிறார் ஆண்டவர். அப்போ தன் ஜீவனை வெறுக்காதவரை ஒருவன் சீடனாக முடியாது. நல்ல பாட்டு பாடலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம், பலிபீடத்தில் நின்று ஆராதனை நடத்தலாம், என்ன பணி, ஆண்டவருடைய முழுநேர பணியை கூட செய்யலாம். ஆனால் தன் ஜீவனை வெறுக்காதவரை அவன் சீடனாக முடியாது. யூதாஸ் காரியத்தை பார்த்திங்கன்னா, தன் ஜீவனை வெறுத்திருந்தானா, சுயத்தை வெறுத்திருந்தானா, அந்த பிரதான ஆசிரியர்கள் கொடுக்குற பணத்தை அவன் வாங்கியிருக்க மாட்டான், பதவியை எதிர்பார்த்துருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்துவிட்ட பதவி எதிர்பார்த்து வந்ததினால ஏமாந்து போனான். பணத்தின் ஆசையினாலே பிரதான ஆசிரியர்கள்ட்ட ஏமாந்து போனான். இவை இரண்டும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, தன் ஜீவனை வெறுக்க முடியாதபடி தோற்று போன யூதாஸ் காரியோத் தோற்று மட்டும் போகலை, தன் வாழ்க்கையை என்னென்னா அர்த்தமற்றதாக முடித்து கொண்டான். இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி உடனிருந்தவன், கடைசி வரையும் கூட இருக்கிற சீடர்களுக்கு கூட தெரிய முடியாத அளவுக்கு வெளிப்புற தோற்றத்தில் அவன்
எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரு சீடத்துவ வாழ்க்கை வாழ்வது போல வாழ்ந்தான். ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே தன் ஜீவனை வெறுக்க முடியாததினாலே சீடத்துவ வாழ்க்கையின் உன்னதத்தை இழந்து போனான். இன்றைக்கு நம்ம என்ன பணி செய்தாலும் சரி, முழு நேர பணி செய்தாலும் சரி, கூடுதல் நேர பணி செய்தாலும் சரி, நம்முடைய சொந்த ஜீவனை வெறுக்காதபடி சிலுவை சுமக்க முடியாது, சீடனாக முடியாது. ஆண்டவரே, யூதாஸ் காரியோத் எங்களுக்கு எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறான். அவனுக்குள்ளே கேப் இருந்ததுனால சாத்தான் உள்ளே புகுந்துட்டான். எங்களுடைய எல்லைகளை எல்லாம் அடைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். சாத்தான் உள்ளே நுழைய முடியாதபடி ஆண்டவரே எங்களை சுற்றி நீர் பாதுகாப்பை உண்டாக்கும் சொல்லி ஜெபித்து கடந்து செல்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வார். ஆமேன்.